வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு கிரேவியும் வறுவலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு 1/4 கிலோ வாங்கி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், 10-15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. சோம்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சுருங்கி வந்துடுங்க. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் காயை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போது புளி கரைசல் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் இந்த காயை போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. பிரட்டிட்டு இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். இந்த குழம்பு அங்கட்டிலும் கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு அவ்வளோதாங்க. நல்லா சுட சுட சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, வறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க. வேக வச்ச காயினால் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வறுவலும் இந்த கிரேவியும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.